ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சிஐடி இந்த காலேஜில் என்னென்ன கோர்ஸ் இருக்குது, கவர்மெண்ட் எய்டட் கோர்ஸ் என்ன இருக்குது, செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் என்ன இருக்குது, கவர்மெண்ட் எய்டட்க்குனா என்ன கட் ஆஃப் வேணும், செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ்னால் என்ன கட் ஆஃப் வேணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா என்ன கோர்ஸ் இருக்குன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங். செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஓகேங்களா, இந்த கோர்சஸ்லாம் வந்து கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி காலேஜில் இருக்குது. இப்போ நான் சொல்ல போகிறது லாஸ்ட் இயர் கட் ஆஃப் மார்க். ஓகேங்களா, இந்த மார்க் வந்து போன வருஷத்தோட என்னென்ன கோர்ஸ்க்கு நீங்கள் என்ன கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா என்னென்ன கட் ஆஃப் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், இதில் நீங்கள் ஓசி கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா உங்களோட மார்க் வந்து கட் ஆஃப் மார்க் வந்து 197 இருக்கணும். பிசியாக இருந்தீங்க அப்படின்னா 196 இருக்கணும். பிசிஎம்மாக இருந்தீங்கன்னா 195 இருக்கணும். எம்பிசியாக இருந்தீங்கன்னா 195.5 இருக்கணும். எஸ்சியாக இருந்தீங்கன்னா 191 இருக்கணும். எஸ்சிஏவாக இருந்தீங்கன்னா 186.5 இருக்கணும். எஸ்டியாக இருந்தீங்கன்னா 186 கட் ஆஃப் இருக்கணும். ஓகேங்களா, இதுலையே இந்த கோர்ஸ்லேயே வந்து செல்ஃப் சப்போர்ட் காலேஜ் கோர்ஸ்க்கான கட் ஆஃப் மார்க் பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஓசி கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா 196 இருக்கணும். பிசியாக இருந்தீங்கன்னா 196 இருக்கணும். பிசிஎம்மாக இருந்தீங்கன்னா 195 இருக்கணும். எம்பிசியாக இருந்தீங்கனாலும் 195 இருக்கணும். எஸ்சியாக இருந்தீங்கன்னா 185.5 இருக்கணும். எஸ்சிஏவாக இருந்தீங்கன்னா 184.5 இருக்கணும். எஸ்டியாக இருந்தீங்கன்னா 173.5. ஸோ இது கவர்மெண்ட் எய்டட் கோர்ஸ்க்கும் செல்ஃப் சப்போர்ட்டிங் கேர்ள்ஸ்க்கு என்ன டிஃப்ரென்ஸ் வரும் அப்படின்னா, அமௌண்ட் மட்டுமே உங்களுக்கு வந்து வேரியேஷன் இருக்கும். மற்றபடி மேஜராக உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. ஓகேங்களா, அடுத்து என்ன கோர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸு. இது செல்ஃப் சப்போர்ட்டிங் காலேஜில் வந்து நீங்கள் பிசி கம்யூனிட்டியாக இருந்தீங்க அப்படின்னா 195.5 இருக்கணும். ஓசி கம்யூனிட்டியாக இருந்தீங்க அப்படின்னா பிசி கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா 195 இருக்கணும். ஓசி கம்யூனிட்டியாக இருந்தீங்கன்னா 195.5 இருக்கணும். பிசிஎம்மாக இருந்தீங்கன்னா 195 இருக்கணும். எம்பிசியாக இருந்தீங்கன்னா 193 இருக்கணும். எஸ்சியாக இருந்தீங்கன்னா 185 இருக்கணும். ஓகேங்களா, அடுத்து என்ன கோர்ஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இது செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸ் தான். இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஓசியாக இருந்தீங்க அப்படின்னா 195.5 இருக்கணும். பிசியாக இருந்தீங்கன்னா 195 இருக்கணும். பிசிஎம்மாக இருந்தீங்கன்னா 194.5 இருக்கணும். எம்பிசியாக இருந்தீங்கன்னா 194.5 இருக்கணும். எஸ்சியாக இருந்தீங்கன்னா 185.5 இருக்கணும். எஸ்சிஏவாக இருந்தீங்கன்னா 182 இருக்கணும். எஸ்டியாக இருந்தீங்கன்னா 180.5 இருக்கணும். ஓகேங்களா, இது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், அதிலே வந்து செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸு, அடுத்து வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங்கு, அதுலேயும் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸு, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கு, அதுலேயும் செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸு, கெமிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங். ஸோ இந்த மாதிரியெல்லாம் நிறைய கோர்சஸ் இருக்குது. கவர்மெண்ட் எய்டடுக்கும் செல்ஃப் சப்போர்ட்டுக்கும் எவ்வளோ கட் ஆஃப் மார்க் இருக்குதுங்கிறது இதில் டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்கேன். இந்த காலேஜில் சிஐடி காலேஜில் உங்களுக்கு எதுவும் சீட் ஆகட்டும், இல்லை கவுன்சிலிங்கில் எதுவும் சப்போர்ட் ஆகட்டும், மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் எதுவும் சீட் ஆகட்டும், தாராளமாக நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். நாங்கள் எந்தவித சார்ஜஸும் வாங்குறதில்ல, எல்லாமே நாங்கள் ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா, இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் எங்கள் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.